என்னன்னு தெரியாது. அப்போ ரேடியோ, டிவி, பக்கத்து வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன். வீட்டில் விவசாயம் பண்ணுற குடும்பம் தான் அது. ஓடிட்டுருப்பாங்க, உழைக்கணும், அப்படி தான் ஓடிட்டுருப்பாங்க. அப்போது எனக்கு புக்ஸ் வாங்க கூட எனக்கு அந்த டைமில் ஒரு லைப்ரரி போகணும், புக் வாங்கணும், அந்த மாதிரி தூரமாக நடக்க வேண்டியது. இப்போ நான் லேப்டாப் எனக்கு கையில் கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு நான் நினச்சது போய் இன்றைக்கி பாட்டு ஏற்றுறோம், படம் ஏற்றுறோம், அதை போய் பயங்கரமாக பார்க்குறோம், அப்படி தான் எனக்கு அந்த அட்டைப்பெட்டியை வாங்கிட்டு ஓடும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆர்வத்தில் தான் இருந்தேனே தவிர அந்த நம்மளோட லைஃப் இந்த லேப்டாப் சேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு அப்போது அதை நான் ரியலைஸ் பண்ண கூட இல்லை. சாப்பாட்டுக்கே வழியில் ஒரு லேப்டாப் எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா எத்தனை வருஷம் ஆயிருக்குமோ தெரில சம்பாதிச்சு. இப்போது முதன்னு வீட்டில் ஒரு மொத்தமாக எங்கள் ஃபேமிலியோடு எடுத்த ஃபோட்டோ வந்து அந்த லேப்டாப். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் தான். 52 லட்சம் குழந்தைங்களுக்கு அந்த லேப்டாப்பை கொடுக்கணும்னு அம்மா வந்து நினச்சது ஒரு பெரிய விஷயம். கிராமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது தாண்டி, டீச்சர் சொல்லி கொடுக்குறத தாண்டி என்ன தெரிய போகுது. அப்போது புதுசாக ஒரு உலகத்தையே கையில் வந்து கொடுத்தாங்க. புதுசான ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணாங்க. பிஜி படிக்கும்போது யூஜி பசங்களுக்கு நெட் எக்ஸாமுக்கு, அது மட்டும் இல்லை டியூஷன் எல்லாமே, ஃப்ரெஞ்ச் கிளாஸ், எல்லா லாங்குவேஜ் கிளாஸஸ், இங்கிலீஷ் கிளாஸஸ், இது எல்லாமே அந்த லேப்டாப்பில் இன்டர்நெட்டில் நான் எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன். அதில் தான் என்னோடய பிஜியில் உள்ள புக்ஸ் வாங்கினேன், பிஜிக்கு ஃபீஸ் கட்டினேன், என்னோடய ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினேன். அந்த ஒரு லேப்டாப் என் லைஃப் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஓடுது, எங்கள் அக்கா ஓடுது. எங்கள் அக்கா காலேஜ், நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அக்கா காலேஜ் படித்தேன். இப்போ அவளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சொன்னீங்க பேசும்போது லேப்டாப் வாங்கிட்டு படம் பார்க்கலான்னு சந்தோஷமாக ஓடி வந்தேன். ஆனால் அந்த லைஃபையே சேஞ்ச் பண்ண தெரியாது. அப்படின்னு அந்த லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. நான் சம்பாதிக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் வீடு கட்டுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்பாஸ் நாயகன் பாட்காஸ்ட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசிகிட்ருக்குறோம். அந்த வகையில் லேப்டாப், இபிஎஸ் அவரோட ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லேப்டாப்பால் பலனடைந்த ஒருத்தங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்காங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டாக. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? கோகிலா. எந்த ஊர்? நான் புதுக்கோட்டையில் உள்ள கொத்தமங்கலம்ங்கிற ஒரு சின்ன கிராமம். சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொத்தமங்கலம்ங்கிற கிராமம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் ஒரு சேனலில் ப்ரொடியூசராக இருக்கேன். ஓ சூப்பர், நைஸ். கொத்தமங்கலம் டு ஒரு சேனலில் ப்ரொடியூசர். ஆமாம். எப்போ நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு லேப்டாப் கிடச்சிது? நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு லேப்டாப் கிடச்சிது. ஓகே. நீங்கள் படித்தது எந்த ஊர்? கொத்தமங்கலம் தான். அங்கே தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு லேப்டாப் தராங்க. நம்ம ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கிறோம். லேப்டாப்போட நீடு இருக்குமானே ஒன்று இருக்கும். லேப்டாப் கிடச்சிருச்சு, நம்ம அதை வச்சு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்காக கிராமத்தில் இருக்கவங்களாம் லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாதான்னு இல்லை. சில நம்ம ரொம்ப கிராமங்களில் இருக்கும்பொழுதோ கிராமப்புறங்களில் இருக்கும்பொழுதோ நமக்கு அந்த நீடு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கு பெரிய தேவை இருக்கும். ஆனால் நமக்கு அந்த நேரம் தேவையில்லைன்னு தோணலாம்னு மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு லேப்டாப் கிடைக்கும்போது என்ன தோணுச்சு? ஆக்சுவலி லேப்டாப்னா என்னன்னு தெரியாது. அப்போ ரேடியோ, டிவி இந்த மாதிரி பண்ணணுன்னா கூட பக்கத்து வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த காலம் அது. இப்போ நான் லேப்டாப் எனக்கு கையில் கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு நான் நினச்சது போய் இன்றைக்கி பாட்டு ஏற்றுறோம், படம் ஏற்றுறோம், அதை போய் பயங்கரமாக பார்க்குறோம், அப்படி தான் எனக்கு அந்த அட்டைப்பெட்டியை வாங்கிட்டு ஓடும்போது அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் அண்ணா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கே ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆர்வத்தில் தான் இருந்தேனே தவிர அந்த நம்மளோட லைஃப் இந்த லேப்டாப் சேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு அப்போது அதை நான் ரியலைஸ் பண்ண கூட இல்லை. அப்போது முதன்னு வீட்டில் ஒரு மொத்தமாக எங்கள் ஃபேமிலியோடு எடுத்த ஃபோட்டோ வந்து அந்த லேப்டாப் தான். அந்த லேப்டாப் கேமரால எடுத்தீங்க? ஆமாம். எல்லாருக்கும் வந்து பெரிய பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ்லேருந்து ஆரம்பிச்சது அந்த லேப்டாப். சின்ன சின்ன விஷயம், மகிழ்ச்சியிலேருந்து. எங்கள் அப்பா வந்து ஸ்டுடியோ போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு கூட நமக்கு அந்த நேரத்தில் வந்து அதுக்கு யோசிக்க மாட்டோம். ஏன்னா வீட்டில் விவசாயம் பண்ணுற குடும்பம் தான் அது. ஓடிட்டுருப்பாங்க, உழைக்கணும், அப்படி தான் ஓடிட்டுருப்பாங்க. முதன்னு என்னோடய குடும்பத்தை நிற்க வச்சு ஒன்றா அந்த புகைப்படம் இன்னுமே நான் வச்சுருக்கேன். அந்த புகைப்படம் தான் எங்களோட முதல் குடும்ப புகைப்படம் அந்த லேப்டாப்பில் எடுத்தேன். ஸோ அதனால் அந்த லேப்டாப் வந்து ஒரு சென்டிமெண்டலான எங்கள் வீட்டில் ஒரு பங்காக தான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எனக்கு அந்த லேப்டாப் வச்சு என்ன பண்ணுறேன்னு எனக்கு சரியாக தெரியல. அதில் நிறைய பிடிஎஃப் இருந்தது, சயின்ஸுக்கு உள்ளது, கணக்குக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிடிஎஃப்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை உட்காந்து படிப்பேன். அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. என்னோட உண்மையாக அந்த நீட் ஆரம்பிச்சது எனக்கு காலேஜ் படிக்கும்போது தான். காலேஜ் படிக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆக ஆரம்பிச்சு. நீங்கள் சொன்னீங்க பேசும்போது
லேப்டாப் வாங்கிட்டு படம் பார்க்கலான்னு சந்தோஷமா ஓடி வந்தேன். ஆனால் அது லைஃபையே சேஞ்ச் பண்ணு தெரியாது. அப்படின்னு அந்த லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. அதான் நான் காலேஜ் படிக்கும்போது புக்ஸ் வாங்க கூட நம்ம வீட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அப்பாவுக்கு வந்து நான் பார்க்க சின்ன பொண்ணாக இருக்கலாம், அப்பாவுக்கு வந்து ரொம்ப வயசு அதிகமாக தான் இருந்தது, ரொம்ப லேட் பான் நான் வீட்டில். ஸோ அதனால் அவருமே விவசாயத்துமே விட்டுட்டாங்க. அப்போது எனக்கு புக்ஸ் வாங்க கூட எனக்கு அந்த டைமில் ஒரு லைப்ரரி போகணும், புக் வாங்கணும், அந்த மாதிரி தூரமாக நடக்க வேண்டியிருந்தது. அப்போது இருக்கிற லைப்ரரிலாம் அப்போ க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தப்போ அந்த லேப்டாப் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய ஹெச்ஓடி வந்து புக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் அதில் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அதில் உட்காந்து படித்து, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் தான். 52 லட்சம் குழந்தைங்களுக்கு அந்த லேப்டாப்பை கொடுக்கணும்னு அம்மா வந்து நினச்சது ஒரு பெரிய விஷயம். இன்னொரு புதுசான ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் மண்ணில் உட்காந்து படித்தோம், மரத்தடியில் உட்காந்து படித்தோம். ஒரு லேப்டாப் கையில் கொடுத்துட்டு ஒரு டிஜிட்டல் எஜுகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மொத்தமாக கிராமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது தாண்டி, டீச்சர் சொல்லி கொடுக்குறத தாண்டி என்ன தெரிய போகுது. அப்போது புதுசாக ஒரு உலகத்தையே கையில் வந்து கொடுத்தாங்க. டிஜிட்டல் எஜுகேஷன் டிஜிட்டலைஸ் பண்ணாங்க எல்லாத்தையுமே. ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு புது விஷயம், எல்லாமே புதுசு. அப்போ அந்த லேப்டாப் வந்ததுக்கப்புறம் எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த ஒரு லேப்டாப் என் லைஃப் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என் தங்கச்சியோடது, எங்கள் அக்காவோடது. எங்கள் அக்கா காலேஜ், நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அக்கா காலேஜ் படித்தா, இப்போ அவளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு லேப்டாப் வச்சு இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை படிக்கணும்னு வெளியே அனுப்பணுமா குழந்தைய அப்படின்னு யோசிச்ச இடத்துல இவ்வளோ பேர் வந்து வெளியே படிக்கிறாங்க, ஒரு சிட்டி இருக்குது, நம்ம கிராமத்தை தாண்டி அவங்க என்ன யோசிச்சிட முடியும். அவங்களுக்கு இன்னொரு லைஃப் அந்த லேப்டாப் வந்து காமிச்சிச்சு. அவங்களுக்கு காமிச்சது. என்னோட லைஃப் மட்டும் கிடையாது, எங்க அம்மா அப்பாவுக்கு அறிவை ஊட்டியிருக்கு, எனக்கு ஊட்டியிருக்கு, என்னோட தங்கச்சி, என்னோட அக்கா, எல்லாருக்கும். அந்த ஒரு 16வது படிக்கிற ஒரு பொண்ணு கிடைச்ச லேப்டாப்பு பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் புதுசா வந்து பார்த்தாங்க, எல்லாருமே புதுசா இருந்தது. அந்த ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஒரு லேப்டாப் மூலமா நடந்திருக்கு. கேட்கறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வில்லேஜ்ல இருக்கும்போது அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாது, யோசிக்க தெரியாது. நம்ம கைட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம சீனியர்ஸ் வீட்டில் படித்தவங்க யாராவது இருந்தால் தான் நடக்கும் ஈஸியாக. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லும்போது யார் ப்ராப்பராக கைட் பண்ண தெரியாது. படிக்காத பேரண்ட்ஸ் இருக்கும்போது இன்னும் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, பசங்க படித்தா நல்லா இருப்பாங்க அங்கே மட்டும்தான் தெரியும், ஆனால் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அதுவும் இப்போ பெண் குழந்தையாக இருந்தால் சேஃப்டியெல்லாம் யோசிப்பாங்க இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கும். படிக்க வைக்கணும்னு ஆசை தான், ஆனால் வெளியூருக்கு எப்படி நம்ம படிக்க வைக்கிறது, ஏதாச்சும் பொண்ணுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சா என்ன பண்ணுறது, சேஃப்டியாக இருக்குமா இல்லை, அந்த பயம் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு உலகம் வந்து லேப்டாப் மூலமாக திறந்திருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது ஆக்சுவலி நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சதே இல்லை இது வரைக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள். காலேஜில் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க, ஸோ அதனால உங்களுக்கு நிறைய விஷயம் அதில் ஆன்லைன் மூலியமாக டவுன்லோட் பண்ணிலாம் படிக்க முடிஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறது யூடியூப் சேனலா? ஆமாம், யூடியூப் சேனல். ப்ரொடியூசராக இருக்கீங்கும் போது உங்களுக்கு நமக்கு இன்றைக்கி எல்லாமே லேப்டாப், இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணுறோம், பட் எனிவேஸ் லேப்டாப் ஒரு முக்கியமான டூலாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த கெரியர் இன்றைக்கி அமைகிறதுக்கு அது ஏதாச்சும் அந்த டைமில் ஹெல்ப்பாக இருந்துச்சா? இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே நிகழ்ந்துச்சான்னு கேட்குறேன். எப்படி இல்லாமல் இருக்கும். ஒரு இன்டர்நெட்னா என்னென்னு தெரியாது, மொபைல் வீட்டில் இருக்காது, டிவினாலே நம்ம வந்து அத்தனைக்கு வேறு மொத்தமாக ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குறேன், வேறு வீட்டுக்கு தான் போகணும். அப்போது அந்த லேப்டாப் வந்து எனக்கு, நான் காலேஜ் படிக்கும்போது இங்கேருந்து நான் நடந்து போகணும் 5 கிலோமீட்டர்ஸ். அப்போது வேறு இடத்துக்கு போகணுன்னா கூட நான் அந்த மாதிரி தான், அந்த பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு தான் நான். நடந்து போவீங்களா? காலேஜ்க்கு நடந்து போவேன், ஹாஸ்டல்லேருந்து காலேஜ்க்கு நடந்து போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான், எல்லார் கையிலையும் அந்த லேப்டாப் வந்து. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் துபாயில் செட்டில் ஆகிருக்காங்க, சிங்கப்பூரில் செட்டில் ஆகிருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க. நானும் காலேஜில் வேலை பார்த்துட்டு தான் வந்தேன். நான் காலேஜில் வேலை பார்க்கும்போதுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, முதல்ல அவங்களுக்கு காலேஜில் நீங்கள் டீச் பண்ணீங்க? ஆமாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். நீங்களே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்குது. அப்போவுமே அந்த குழந்தைங்க சொன்னதுமே முதல்ல வெளியே வந்தது அந்த லேப்டாப் மூலமாக தான். எல்லாருக்குமே அந்த லேப்டாப் வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? இப்போ வீட்டில் நான் பார்த்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் வீடு கட்டுறேன். ஒரே பொண்ணா? அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு நான் 7வது படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்? ஆமாம், எல்லாருமே பெரியவங்க, நான் ரொம்ப லேட்டாக சொன்னீங்க. கரெக்ட். ஸோ இப்போ உங்களோட வீட்டோட நீங்கள் தான், நான் தான் வீட்டுக்கான வருமானம் சோர்ஸ் இல்லையா? அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணலான்னு ஆசை இருக்கு? நிறைய இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் சம்பாதிக்க. ஓகே. நான் படிக்கிற காலத்திலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த லேப்டாப்னால. எப்படி? நான் காலேஜில் வேலை பார்க்கும்போதே கிளாஸஸ் எடுப்பேன் இங்கிலீஷ். ஆமாம், பிஜி படிக்கும்போது யூஜி பசங்களுக்கு நெட்டு எக்ஸாமுக்கு, அது மட்டும் இல்லை டியூஷன் எல்லாமே, ஃப்ரெஞ்ச் கிளாஸ்லேருந்து எல்லா லாங்குவேஜ் கிளாஸஸ், இங்கிலீஷ் கிளாஸஸ், இது எல்லாமே அந்த லேப்டாப்பில் இன்டர்நெட்டில் நான் எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன். அதில் தான் என்னோடய பிஜியில் உள்ள புக்ஸ் வாங்கினேன், பிஜிக்கு ஃபீஸ் கட்டினேன், என்னோடய ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினேன், என்னோடய நோட்ஸ் எல்லாமே அதில் தான் வாங்கினேன், என்னோடய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், வீட்டுக்கு காசு கொடுக்குறது எல்லாமே அந்த லேப்டாப். சூப்பருங்க.
இப்போ வரைக்கும் அந்த லேப்டாப் எனக்கு helpful-ஆ இருக்கு. இருக்குல்ல இன்னைக்கும் நான் போயிட்டு என்னோட சேனலுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும் இல்லை டைப் பண்ணணும்னா அந்த லேப்டாப் அந்த லேப்டாப் தான் யூஸ் பண்றீங்க. சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு இல்ல? நல்ல சென்டிமெண்ட்டாக இருக்கும்போது எதுக்கு மாற்றணும் இல்லையா? கரெக்ட். இன்னும் எனக்கு லேப்டாப் வேற வாங்கணும்னு தோணவே இல்லை ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ யூஸ் பண்ணுற அளவுக்கும் அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லாவே இருக்கு. இடையில ஒரு தடவை இது போச்சு, விண்டோஸ் மட்டும் மாத்தினேன். நம்ம விண்டோஸ் மற்றபடி நம்ம 11 ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. போதுமான ரெகுலராக யூஸ் பண்ணால் அது இருக்கும். போட்டாங்கன்னா நாங்கள் லேப்டாப் வாங்கும்போது நிறைய பேர் அது சேல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம அந்த கிராமத்தில் இருந்திருக்கோம். அப்போ அந்த லேப்டாப் நம்ம கையில் வந்தது, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆளாக தான் இருக்கும். பரவாயில்ல, அது அப்படிதான் இருக்கும். நம்ம புதுசாக ஒன்று வரும்போது ஐயோ இது என்ன பண்ணு தெரியலையே, வறுமையின் காரணமாக அதை வறுமை இல்லைன்னா வைக்க மாட்டாங்க, வறுமையின் காரணமாக சேல் பண்ணிருக்கலாம். ஆனால் அது மூலமா ஒருத்தங்க பலன் அடையும்போது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்தது தான் வந்து பெரிய வெற்றியே இந்த லேப்டாப்பை. அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கூட அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழியில் ஒரு லேப்டாப் எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா எத்தனை வருஷம் ஆயிருக்குமோ தெரில சம்பாரிச்சு. இன்னைக்கு தேதிக்குமே நம்ம ஒரு லேப்டாப் வாங்க முடியாது. இப்போ நான் நினைச்சாலுமே இஎம்ஐ போடணும், அது போடணும். இப்போ புதுசு லேப்டாப் வாங்கணும்னா அந்த லேப்டாப் இன்னை வரைக்குமே எவ்வளோ குடும்பத்துலையுமே வாங்க முடியும். கண்டிப்பாக ஃபோன் எதுவுமே வாங்கியிருக்க முடியாது. அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு லேப்டாப் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லேப்டாப் கையில் கிடச்சிருந்து, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது ஃபைன், யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபைன். உங்களுக்கு அந்த லேப்டாப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நடத்தணும், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடத்தணுங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? என்னோட ப்ரொஃபஸர்ஸ் தான் என்னை கைட் பண்ணாங்க. நம்ம காலேஜில் படிக்கும்போது கிளாஸஸில் இருக்கும்போது நமக்கு தோணும்ல, இதெல்லாம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சப்போ நம்ம ஏன் அது கொடுக்கக்கூடாது அந்த லேப்டாப் மூலம். அப்போ எனக்கு தோணுது ஆன்லைன் கிளாஸஸ். நிறைய பேர் நேரில் போய் படித்தாங்க. டிபார்ட்மெண்ட்டில் நான் இப்போ ஃப்ரெஞ்ச் கிளாஸ் நான் இங்கிலீஷ் தான் மேஜர். ஃப்ரெஞ்சு நான் படிக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும், அது என்னால் முடியாது. அப்போ அந்த இதை நம்ம கற்றுக் கொடுத்தா என்ன, அப்போ நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தேன் கம்மியாக ஃபீஸ். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட அந்த டைமில்? அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிச்சாங்க. நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க போலயே. அப்போ நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க காலேஜ் படிக்கும்போது. வெளியே சொல்லக்கூடாது. நைஸ். ஒரு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நல்ல சம்பளம் வாங்குறீங்களா? சம்பளம்லாம் சொல்ல வேணாம், கேட்க கூடாது. ஆம்பளை கிட்ட முடியல, பொண்ணுங்க கிட்ட கேட்க கூடாது. பைசன் கேட்க கூடாது. வாங்குறேன் நல்லபடியா. நல்ல ஆக்சுவலி ரொம்ப நீங்க பேசுறது கேட்குறது ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நிறைய குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறோம். ஸோ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப்பு பெரிய வாழ்க்கையை மாற்றி போட்டோம். அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கீங்க. இதை இப்போ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இப்போ நாங்கள் தனியாக உட்காந்து பேசினா இவங்க சும்மா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷோவோட ஐடியாவே நேரடியாக பலன் பெற்றவங்க வந்து பேசணுங்கிறது. பலன் பெற்றவங்க பேசும் பொழுது தெரியும், நீங்கள் உங்கள் பேச்சில் ஒரு உண்மை தெரியுதுல்ல, அந்த எமோஷன் தெரியுது, அந்த லேப்டாப்போட உங்களுக்கு இருக்க கனெக்ஷன் தெரியுது. அது ஒரு நல்ல சென்டிமெண்ட். அதை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பார்க்குறவங்களுக்கு அது ஓகே, ஒரு லேப்டாப் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். நமக்கு இன்றைக்கி நெட்டில் பார்க்குறதுக்கு என்னென்னவோ இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வர லேப்டாப்பை நம்ம முறையாக பயன்படுத்தினா அதை கவர்மெண்ட் அதுக்காக தான் நமக்கு தருது. ஸோ அதை நம்ம முறையாக பயன்படுத்தினோன்னா நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவும். அந்த தேவை இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத உங்கள் பேச்சு மூலிமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். இன்னும் அடுத்தடுத்து பெரிய உயரங்கள் போகணும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு லேப்டாப் கொடுக்கணும், ஆக்சுவலி வாங்கி அதெல்லாம் நடக்கணும். ஓகேவா? ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.